மூணு பேரை சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த டுண்டு நைன்டி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிறா. நாங்க சண்டை போடுறத என்ஜாய் பண்றீங்களா கோய்? இல்லம்மா இல்ல, நீங்க சண்டை போடுறத நான் எதுக்கம்மா ரசிக்க போறேன்? அவ போய் சொல்றாமா, அவ பேச்ச கேளாதிய. நிஜமாவா? அட சத்தியமாம்மா, நான் எதுக்கம்மா நீங்க சண்டை போடுறத பார்த்து ரசிக்க போறேன்? பொய் பொய், அந்த லட்டு ஆண்டி பொய் சொல்றா. அவ சண்டை போடுறத என்ஜாய் பண்ணலன்னா பிறகு நீங்க எல்லாரும் சண்டை போடுறப்போ தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே. அட பேதி எடுப்பா, எப்படியெல்லாம் கோத்து விடுறா பாருங்கம்மா. ஆஹா, அங்க பார்த்துட்டு நேரா இங்க பார்க்காளுவலே. ஆமால, நாங்க சண்டை போடுறத ஏங்கா தடுக்கல? அது என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சுமா, எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே ஹைட்டு, ஒரே ஸ்டிக்கர் போட்டு, ஒரே ஹேர் ஸ்டைலு, ஒரே ட்ரெஸ், ஒரே சைஸ். ஆனா அந்த லட்டு ஆன்டி தான் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். அவளை முதல்ல வெளியில தூக்கி போட்டுட்டு பிறகு நீங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கங்க. அடுத்த 1 மணி நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்க எல்லாரும் வளர போறீங்க. ஜாக்கிரதை, அந்த லட்டு ஆண்டிய வெளியில தூக்கி போட்டுருங்க. ஓகே. எங்களையா பிரிக்க பாக்கிய? வெளியில போங்க கோய். அம்மா அம்மா, 4வது காளி. கோய், எதுக்கு கோய் 4வது காளிய வெளியில தள்ளி விட்டிய? நான் தள்ளி விடலம்மா. இதோ இங்க நிக்கிற போட்டோ தடுக்கிதான் அவ கீழே விழுந்தா. பொய் சொல்றா, அந்த லட்டு ஆன்டி பொய் சொல்றா. அவதான் தள்ளி விட்டா, என் 2 கண்ணால பார்த்தேன். கோய், என்ன கோய் பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிய? எங்களை பார்த்து பயெல்லாம் போயிருச்சாட்டுக்கு. என்னது பயமா? அடியே 2வது காளி, நீயா இப்படி பேசுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி பேசுறான்னு மறந்துட்டியா? கோய், எங்களை கோலத்துக்கு வெளியில தூக்கி போட மாட்டீல கோய்? அடக்கடவுளே, நான் எதுக்கம்மா உங்களை வெளியில தூக்கி போட போறேன்? நீங்க யாரும் பயப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. பாவம், நாங்க இது வெளியில தள்ளி விட்டுறணும்னு பயந்தே போனாலுவ. காலெல்லாம் நல்லா ஒடுக்கமா வச்சு தூங்குவான். தூக்கத்துல கீது இவளுகளை தட்டி விட்டுற போறோம். பாவம் இவளுவ. அடி பாவிகளா, செத்தோண்டு இருக்கிறப்போ என்ன பம்புனாலுவ. இப்போ என்னடானா சீரி பாயிர ஜல்லிக்கட்டு கால மாதிரி என் மேல பாயிராளுவ. இதத்தான் கண்ணதாசா அப்பவே பாட்டுல சொன்னாரோ. கோய், எதுக்கு தள்ளி விட்டியன்னு கேட்டா மிதிக்கும் மதிக்கும்னு என்ன கோய் பேசிட்டு இருக்கிறிய? அப்படிதான், உங்க கூட்டாளிகளை போட்டு தள்ளின அந்த டுண்டு நைன்டிய சும்மா விட்டாதிய. 2 பேரும் சேர்ந்து அவளை வெளியில தூக்கி போட்டுருங்க. யாய், நான் சொல்ற பேச்ச கேளுங்கம்மா, அவ பேச்ச கேட்காதிய. 1வது காளி, சீக்கிரம் வா, இவளை வெளியில தூக்கி போட்டுருவா. யாய், வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. பத்திரகாளி கோய், நீங்க எம்பிட்டு பழத்தை காட்டினாலும் எங்க பலத்துக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது. நான் தோக்க மாட்டேன். அம்மா பண்ணு மேல லட்டு ஆண்டி. யாய் காட்டு யானை, என்ன லுக்கு? உன்னை காப்பாத்த வரல, உன்னை வெளியில தள்ளி விட வந்திருக்கேன். சீக்கிரம் இழுங்க, டுண்டு நைன்டியை இழுங்க.
என்ன துரோகம் செஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இழுக்காளுவா. அட கடவுளே, முடியல. யாய் பிள்ளைவளா, அம்மைய மன்னிச்சிருங்கம்மா. அச்சோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுதாட்டிக்கே. ஏய், சேவல் கூவுனதை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையா? சீக்கிரம் இவள பிடிச்சு இழுங்க. லட்டு ஆண்டி, கோண மூஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பவர் கொடுத்துட்டு இருக்கியா? ஏய், இப்படி இழுத்தா இவளை நம்மளால இழுக்க முடியாது. நான் 1 2 3ன்னு சொன்னதும் எல்லாரும் ஒரே டைம்ல ஒரே ஃபோர்ஸ் கொடுப்போம். இவளை ஈஸியா வெளியில தள்ளிரலாம். ஓகே, ரெடி? 1 2 3 இழுங்க. அப்படிதான், இன்னும் ஒரே ஒரு கால் தான் பேலன்ஸ் இருக்கு. கமான், வெளியில தள்ளிரலாம். என்னது பூனை சத்தம் கேக்கு? ஒருவேளை நான் வெளியில தூக்கி போட்ட பூனை மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? என்னது, பூமாரி விட்டு பூனை வந்துட்டா? ஏய், யாரும் பயப்படாதீங்க, அது வெறும் தம்மா துண்டு பூனை தான். யாரும் ஒன்னும் செய்யாது. சீக்கிரம் இவளை பிடிச்சு இழுங்க. ஒருவேளை அந்த திருட்டு பூனை வந்துச்சுன்னா அதை பிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டுருங்க. சரி, அங்க வேடிக்கை பார்த்தது போதும், இவளை பிடிச்சு இழுங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய பூனையா! யக்கோய், பண்ணு மேல ஈக்கோய், எவ்வளோ பெரிய பூனையா வெளியில தூக்கி போட்டிய? ஏய், இது நான் வெளியில தூக்கி போட்ட பூனை இல்ல. இது எந்த பூனை? இதுதான் ராட்சச பூனை. இந்த ராட்சச பூனை தான் மைக்ரோவேவ் ஓவனை திருடிட்டு போச்சு. அப்படின்னா இது மறுபடியும் மைக்ரோவேவ் ஓவனை திருடையா வந்திருக்குது. வாய்ப்பே இல்ல. இந்த பூனைய தான் நாங்க செயலையே அடைச்சு வச்சிட்டோமே. பிறகு எப்படி இந்த பூனை வெளியில வந்துச்சு? ஓவரா சவுண்ட் விடாத. இனி உன்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது. ஏய், குட்டி பத்திரகாளிகளா, அது மைக்ரோவேவ் ஓவனை தான் திருட வந்திருக்குதான். இந்த லட்டு ஆண்டிய தள்ளுறத மறந்துடாதீங்க. மைக்ரோவேவ் ஓவனே போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த குட்டி ஆனை இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. பண்ணு மேல ஈக்கோய், எனக்கு என்னமோ இந்த பூனை மைக்ரோவேவ் ஓவனை திருட வரலன்னு தோணுது. அம்மாடி, அது நம்மளை நோக்கி தான் வருது. ஆஹா, சூரிய உதயமாயிருச்சு. அப்படின்னா போட்டி முடிஞ்சிருச்சு. வணக்கம், காலை வணக்கம். இந்த பேய் பாஸ் வீட்டின் கோலத்தில் நிற்கும் போட்டி இத்துடன் முடிவடைந்துள்ளது. இந்த போட்டியின் வெற்றியாளர் பத்திரகாளி
மற்றும் முதலாவது நம்பர் குட்டி பத்திரகாளி. குட்டி பத்திரகாளியின் ஒரு கால் கோலத்திற்கு உள்ளே இருப்பதால் அவர் எலிமினேட் ஆகாமல் காப்பாற்றப்படுகிறார். பாத்துமா, என் கைய பிடிச்சு மெல்ல எலும்பு. மெல்லமா, மெல்ல மெல்ல. அச்சச்சோ, அந்த ராட்சச பூனை உன் முகத்துல பயங்கரமா கீறி இருக்கு மாட்டுக்கேம்மா. ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட வீட்டுக்குள்ளதான் இருக்கு. நான் வேணா மருந்து எடுத்துட்டு வந்து உன் கண்ணத்துல தேய்ச்சி விடட்டாம்மா. ஏய், நடிக்காத. எனக்கு மருந்து வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இந்த காயங்களையும் தழும்புகளையும் என் வீர தழும்புகளா நினைச்சுக்கிறேன். தொண்டனாண்டி, நீ இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் கூட்டாளிகளை போட்டு தள்ளினதுக்காக உன்னை நிச்சயம் பழி வாங்க வருவேன். எப்பயாவது எடுப்பா. நானா போட்டு தள்ளினேன்? உன் நெசமா மனசை தொட்டு சொல்லு. நானா போட்டு தள்ளினேன்? நீயே தெய்வ செயல்ல ஜஸ்ட் மிஸ்ல ஒரு காலை உள்ள வச்சு தப்பிச்சிருக்கா. இத ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்து ஏன் நல்லவளா மாற வேண்டியது தானே? நல்லவளா? நான் யாருன்னு தெரியுமா? என் சுயரூபம் தெரியுமா? அம்மாடி, இதுதான் நான் கனவுல பார்த்த அதே உருவம். அப்படின்னா கனவு நெசந்தானா? இந்த உருவத்தை மறந்துடாத பத்திரகாளி. மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க. இந்த உருவம் தான் உன்னை அழிக்க இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு மறுபடியும் வரும். இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருப்பேன். நிச்சயம் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை அடியோடு அழிப்பேன். இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி என் உருவத்துல இருக்கிற பேய அழிச்சேன். அதுக்குள்ள மறுபடியும் என் உருவத்துல இன்னொரு பேய் வந்துட்டா. இனி இத வேற சமாளிக்கணுமா?